வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல விரதம் ஆரம்பம். சபரிமலை புனித யாத்திரை ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை மகரஜோதி பெருவிழா தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். எல்லாம் வல்ல காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா கார்த்திகை மாதம் முதலாம் நாள் 16/11/2024 சனிக்கிழமை ஐயப்பனுடைய விரத ஆரம்பம். சபரிமலை யாத்திரைக்கான விரத முத்திர மாலை அணிந்து கொள்ளும் நாள் கார்த்திகை முதலாம் நாள் 16/11/2024 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் சூரிய வழிபாடு மகா கணபதி ஹோமத்தோடு பூஜைகள் ஆரம்பமாகி மங்கள துவஜாரோகணம் நடைபெற்று மாதா பிதா குரு வழிபாடுகள் பாத பூஜைகள் தாய் தந்தையர்களுக்கு மாலை அணிகின்ற பக்தர்கள் அப்பா அம்மாவை பாத பூஜை செய்து வழிபட்ட பின்பு சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மீது சத்திய வாக்களித்து விரத முத்திர மாலை அணிந்து கொள்ளுகின்றது. இந்த விரத முத்திர மாலை அணிந்ததும் அவர்கள் சுவாமி என்ற புனிதத்தை பெறுகின்றார்கள். கார்த்திகை முதல் நாள் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலே பூஜைகள் வழிபாடுகள் விரத முத்திர மாலை அணிகின்ற நிகழ்வுகள் நடைபெற்று மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலே பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக 48 நாட்களுக்கும் நடைபெற இருக்கின்றது. சாஸ்தாபீடத்திலே இந்த 43 ஆண்டுகள் நிறைவு செய்து 44வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்ற அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய இந்த மகரஜோதி பெருவிழா அற்புதமாக வருடா வருடம் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான விழாவாக நடைபெறுகின்ற இந்த மகரஜோதி பெருவிழா சனிக்கிழமைகள் புதன்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகளிலே சிறப்பான மலையாள பூஜை வழிபாடுகள் சங்காபிஷேகங்களோடும் அதைத் தொடர்ந்து விசேஷ உற்சவங்கள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. சபரிமலை ஐதீகப்படி அந்த யாத்திரை முறைப்படி விரத முத்திர மாலை அணிந்து முறையான விரதமிருந்து மலை யாத்திரை செல்ல விரும்புகின்றவர்கள் சபரிமலை சாஸ்தாபீடத்திலே தொடர்பு கொண்டு இந்த விரத முத்திர மாலை அணிந்து கொள்ளலாம். இவ்வாறு மலை யாத்திரைக்கு கடந்த ஆண்டுகளிலே சென்றவர்களும் புதிதாக கன்னிசுவாமியாக வர இருக்கின்றவர்களும் ஐயனுடைய அருள் நிறைந்தவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த யாத்திரை நமக்கு கிடைக்கும். எனவே இந்த புனிதமான சபரிமலை ஐதீகப்படி விரதமிருந்து விரத முத்திர மாலை அணிந்து சபரிமலை புனித யாத்திரை செல்ல விரும்புகின்றவர்கள் சாஸ்தாபீடத்திலே தொடர்பு கொண்டு விரத முத்திர மாலை அணிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டி இருக்கின்றது. அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் ஐயனுடைய அருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிக்கினோ பவந்து. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.